நாராயணன் கிட்ட சிவன் காளி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் சிவன் பார்வதியோட உறவுல எந்த ஒரு துன்பமும் நேராம மகா காளியே பாத்துக்குவா அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல ஒரு காடு மாதிரி இடத்த காமிக்கிறாங்க. அங்க தீ மூட்டி வச்சுட்டு அதை சுத்தி சில பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள நோக்கி ஒரு பெண் வந்துட்டு இருக்கா, கையில தீப்பந்தத்தை ஏந்திட்டு. அவளை பார்த்ததுமே நீங்களும் எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க பெண்கள் எல்லாம். இன்னைக்கு நம்மளோட உணவு நம்ம இங்க சாப்பிட போறது இல்லை அப்படின்னதும் வேற எங்க சாப்பிட போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. கைலாயத்துல தான் அப்படின்றாங்க. என்னது கைலாயத்திலே அப்படின்னு கேட்டதும் ஆமா, இன்னைக்கு தேவி பார்வதியை நாம தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லவும் அங்க கூட்டத்துல இருக்க பெண்கள்ல ஒருத்தி சொல்றா, நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்வதி தேவியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமேல் சாப்பிடலாம். அவங்களுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு நம்ம ஏதாவது இப்ப செஞ்சு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கையில தீப்பந்தத்தோட வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு மட்டும்தான் இப்ப நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் இத்தனை ஆண்டுகளா எங்களை சண்டாளி அப்படின்னு அழைச்சாங்க, அதை நாங்களும் பொறுத்துக்கிட்டோம். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்களோட குறைகள்லாம் போக்கிடுவீங்க, மகா காளி வாழ்க அப்படின்னு சொல்லவும் அங்க கைலாயத்துல இதை பார்வதி உணர்றாங்க. அவங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு சிவன் கேட்கிறாரு, என்னாச்சு கௌரி அப்படின்னு. என்னோட பக்தி யாரோ என்ன அழைக்கிற மாதிரி நான் உணர்றேன், இது நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கவும் சிவன் எதுவும் பேசாம புன்னகையோட அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பார்வதியும் எப்போதெல்லாம் மகாதேவரோட முகத்துல இந்த பொன்முருள் இருக்குதோ அப்ப எல்லாம் அவர்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கோர்த்து கவனிக்க அவரு கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. உடனே பார்வதி, உங்க மனசுல என்ன ரகசியம் இருக்கு, நீங்க முதல்ல சொன்ன விஷயத்தினால நான் ஏற்கனவே கவலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிவன் சொன்னார் இல்லையா, பிரபஞ்சத்தோட சமநிலைக்காக நாம உதவி பண்ணதுனால கால சுழற்சி சமநிலையற்றதா மாறிடுச்சு, அதோட விளைவை நம்ம சீக்கிரமே அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை நினைச்சு பாக்குறாங்க. சமுத்திரத்துக்கு அடைஞ்சதுனால நம்மளோட உறவை மேலும் புனிதமாக்கிருக்கு, அதோட என் மனசுல இப்போ ஒரு விசித்திரமான நம்பிக்கை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் சிவன் புன்னகையோட கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இதே விஷயத்தை தான் நாராயணன் கிட்ட சொன்னார் இல்லையா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, பார்வதிக்கும் எனக்குமான உறவு என்னைக்குமே பிரியாது அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதே தான் இவங்களும் சொல்றாங்க அப்படிங்கறனால சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. அவர் மனசுல ஏற்பட்ட அதே உறுதி பார்வதிக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறனால அது ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. அதாவது சிவனையும் சக்தியும் யாராலும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி இன்னைக்கு கைலாயத்துல எல்லாருமே கூடியிருக்காங்க. நம்மளும் எதிர்காலத்துல வரப்போற பிரச்சனைகளை பத்தின கவலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இந்த இரவுல மட்டுமாவது நம்ம நிகழ்காலத்துல வாழக்கூடாதா? இவன் அதையும் புன்னகையோட கேட்டுட்டு அங்கிருந்து போய் அமைதியா உட்கார்றாரு. பார்வதி பார்த்து, ஒவ்வொரு கணத்தோட முடிவும் உனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி, என்னோட சக்தி நிகழ்காலத்துல மட்டுமே நிலைச்சிருக்கணும்னு நீ விரும்பினேனா அது என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட அவரோட கையை கொடுக்க பார்வதியும் புன்னகையோட அவர் கையோட தன் கையை இணைச்சுக்கிறாங்க. அன்போட அவர் தோல் மேல சாஞ்சிட்டே சொல்றாங்க, இந்த இரவு நமக்கு ரொம்ப விசேஷமானது, ஏன்னா வரப்போற துன்பத்துக்கு நம்மளை தயார்படுத்தும் அப்படின்னு சொல்லவும் சிவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. கூடிய விரைவிலேயே காலச்சக்கரத்தை உருவாக்குறதுனால ஏற்பட்ட சங்கடத்தை எல்லாருமே சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது அந்தகன் காலச்சக்கரத்தை புதுசா உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதனால அவன் உருவாக்க போற அந்த காலச்சக்கரத்தினால சில சங்கடங்கள் ஏற்படும், அதை எல்லாருமே எதிர்கொண்டாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சிவன் தோல் மேல சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிற பார்வதி திடீர்னு எந்திரிச்சு, உற்சவத்துக்கு நமக்கு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப வருத்தத்தோட கௌரின்னு கூப்பிடுற சிவன் பார்வதியோட கைகளை பிடிச்சு நிறுத்துறாரு. பார்வதி ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஆனா சிவனோட முகத்துல கவலை தான் நிறைஞ்சிருக்கு. அதே நேரம் தாயின் குரல் கேட்கும். திரும்பி பார்த்தா விநாயகர் இங்க நின்றுட்டு இருக்காரு. ஆனா சிவனும் அதை கேட்டுட்டு உடனே அதிர்ச்சியோட பார்வதியோட கையை விடுவிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடித அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.